விஷ்ணு எப்பா எல்லாம் இப்போ இராணுவத்துக்கு பவரை கொடுக்காரு. இவனுக்கு எல்லாத்தையும் எரிஞ்சாச்சுல. அரசியல்வாதி, கவர்மெண்ட் வேலை ஆக்கிறவன், நீதிமன்ற கோர்ட்டில் எல்லாம் அனைத்து கீழே வழக்காடுறது பூரா அனைத்து எல்லாமே எலுமிச்சம்பழம் கனி இறக்கி எரிஞ்சிட்டார். பவரை பிடுங்கிட்டார். இப்போ சோளக்காட்டு பொம்மை மாதிரி தான் போவான். அனைத்தும் இந்த கவர்மெண்ட்டை வச்சு நாசம் பண்ணுறவன் பூரா முதலமைச்சர்லேருந்து பிரதமர்லேருந்து எல்லாம் ஆக்கங்கட்ட கூவ பூரா இப்போ வெட்டு மாதிரி தான் போவான். பிடுங்கிட்டார். எல்லாம் முடிஞ்சு கெட்டிட்டார்ல. மானிடத்துறை எலுமிச்சம்பழத்தை கெட்டிட்டார். சோழி முடிஞ்சான். சொலக்குன்னு போயிடுவான். எங்கேயா மோதினானோ அவ்வளோதான், எரிப்புக்கு போயிடுவான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. படைச்சார், சேட்டை ஓவராக பண்ணான், நான் முடிச்சிட்டேன் அப்படின்ட்டார். படைச்சார் அத்தியா அதுவே சந்தோஷமாக கூவுது. ஆமாம், ஐயா படைச்சார், இப்போ பாலாக்கி வச்சு எங்களையும் தின்னுக்கிட்டு கிடக்கான இந்த அதுக்கு விட வரணுமில்ல அப்படின்னு அதுக்கு பார்த்தியா குருவி. அதுக்கு சந்தோஷம். நம்ம கணக்கு போட்ட உடனே அதுக்கு பாரு மரத்துக்களை பூரா சுற்றி கணக்கு ஐயா போடுதாங்க. கடவுள் நம்மளை படைச்சி எல்லாம் விட்டு நம்மளை பூமியில் சாப்பிட்றதுக்கு நம்ம அந்த பூமியை பிடுங்கி நம்மளை பூரா கொன்று திங்கானேன்னு சொல்லுது. சரியா? எப்போ போட்டாச்சு. இராணுவ வீரர்களுக்கு எடுக்க விடுதார். இப்போ அவங்களுக்கு தான் அந்த கணக்கு போடுவார். எவன் பலாயிரம் கோடி எங்கெங்கே இடம் எழுதி வச்சுருக்கான் எல்லாமே அந்த காகித பேப்பர்லேருந்து. இப்போ அந்த பேப்பர் வச்சு அவன் என்ன வச்சுருக்கான், எம்மத்தையும் வீடு வாசலில் கொஞ்சம் வச்சுட்டு அவன் பொண்டாட்டி பிள்ளைக்கு அந்த எண்ணத்தையும் அங்கே கிடந்த சம்பளத்தை வாங்கி அவன் பொழப்பு போட்டு தான் மித்த உள்ளே கிடக்கிறா. டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் உள்ளே கிடக்கிறவன் பலாயிரம் கோடி அரசியல்வாதி எல்லா ஆக்கக்கட்ட முண்டைகளும் பேப்பரை வச்சு பூமி அழிச்சு வச்சுருக்கான். துவைச்சிருவோம்ட்டார். எல்லாம் கட்டிட்டார். வாயம் கட்டிட்டாருப்பா, குண்டையும் கட்டிட்டார். இதுதான் பவரு. வாயு பவரு, குண்டு தூக்கிட்டு அலைதானா, இந்த 2 பவரை கட்டிட்டார். இப்போ தான் மனசு செலும்பாக சந்தோஷமாக இருக்கார். முக்கால் சத்தியம் கணக்கு போட்டாச்சுப்பா. இராணுவ வீரர்களுக்கு பூரா கணக்கு போட ஆரம்பிச்சிடுவார். பிடிக்கிற கணக்கு இறங்கினோடனே தடையிடுவான். அவ்வளோதான், போட்டாச்சு, அங்கே அனுப்பியாச்சு. அந்தந்த மாவட்ட மாநில வாரி தூக்கி அள்ளி கொண்டு போய்கிட்டே இருப்பான். பிறகு இது லேசாக போட்டு கொடுத்துருவார். ஐயா கணக்கு போட்டு இல்லை பாத்தியாடா அப்பா கேட்பார் இராணுவ வீரர்கிட்ட. ஐயா பார்த்தாச்சியா, எட்டா தூக்குடா கணக்கு பூரா அனுப்பிட்டியாடா, கோர்ட்டுக்கு அனுப்பிட்டியாடா, நீதிமன்ற கோர்ட்டில் அவன் வச்ச நீதிமன்ற சட்டத்தை போட்டு அமுக்கிட்டு ஓடுதவனை. ஆமாம் ஐயா, எல்லாம் கோர்ட்டில் அனுப்பிட்டேன். ரசிப்டி என்ற மத்திய அரசுன்னு வச்சுருக்க ரசிப்டி என்ற கையில் இருக்கியா, வச்சிருக்கியா, தூக்கு உள்ளே கொண்டு தள்ளு, நான் செயலரை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிம்பார். எங்கெங்கே 13 செயலரை எங்கே போடணுமோ நான் பார்த்து சொல்லுதாண்டா அப்படின்றார். முக்கால் சத்தியம். தமிழ்நாடு தான் 100க்கு 100ஆக கணக்கெடுத்து முடிப்பார். முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கோங்கடா.